இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியலில் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் மொத்த எபிசோடுமே. இந்த குழாயெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து இப்போ ஆட்டோவில் ஏன் வந்திருக்கேன் அப்படிங்கிறத பாண்டியன் சொல்கிறது வந்து இந்த கதையில் அரசிக்காக மட்டும் கிடையாது. இன்றைய நாட்டு நடப்புக்கு ரித்தன்யாவுடைய வழக்குலேருந்து எத்தனையோ பெண்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காக தான். வீட்டுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு முக்கியம். ஒரு அப்பா அம்மா கூட இருக்கவங்க அவங்க குடும்பத்தினரே நம்பலைன்னா எப்படி அவங்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும், அவங்களுடைய அரவணைப்பு கிடைக்கும் அப்படின்னா தைரியமாக பல முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதான் காமிக்க விரும்புகிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவரே மைக் எடுத்து சத்தமாக பேசுகிறாரு. உடனே எதிர்த்த வீட்டிலேருந்து ஆட்கள்லாம் வந்த உடனே, என் பொண்ணு வெளில வந்தா அப்படின்னா அவளை வந்து சும்மா கூனி குறுகிற மாதிரி கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை. ரொம்ப பெரிய ஆளுங்களான முத்துவேல் சக்தி வீரனான பையனான குமரவேல் தான் கடத்திட்டு போய் இதை பண்ணியிருக்கான். அவனை இப்போ ஜெயிலே போட்டாங்க. ஏன் பொண்ணை கேள்வி கேட்குற வேலையை நிறுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் கூடி ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டிலேயே பேசும் பொழுது உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு என்ன தோணும்? நம்ம நாளைக்கு இப்படி செஞ்சாலும் நமக்கும் வந்து இப்படி தான் எல்லாரும் ஊரே பேசும், நம்ம நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்கன்னா தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத, இந்த மாதிரி காசிப் பண்ணுறத, மற்றவங்களை குத்தி காமிக்கிறத நிறுத்துங்க. அதே சமயத்தை உங்கள் வீட்டு பொண்ணுங்களை வந்து நம்ப ஆரம்பிங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம நம்பலன்னா யார் நம்புவோம் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சு அரசியல் சந்தோஷப்பட இதெல்லாம் வேணான்னு வந்து இப்போ இது கோமதி சொன்னாலும் ஆட்டோவில் ஏறி ரோடெல்லாம் இதை பேசிகிட்டே போகிறார். இதெல்லாம் உங்களுக்குலாம் காமெடியாக இருக்கும், ஆனால் நான் செய்கிறதுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு போகிறார். இதை வீடியோ எடுத்து அதுக்குள்ளார வந்து டிவிலலாம் வந்துருச்சு. வந்தோடனே இப்போ பாண்டியனுக்கு இருந்தால் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, நம்ம செஞ்சது தப்பா சரியான்ட்டு. சில பேர் சரிங்கிறாங்க, சில பேர் தப்புங்கிறாங்கன்னு வீட்டில் எல்லாரும் மாறி குழம்பி போயிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக எனக்கு இது தப்பாக தான் தோணுது அப்படின்னு செந்தில் வந்து பேச, ஏன்டா இன்னும் பிறந்தவொடனே அவனை வந்து போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போட்டோம், இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே சரவணன் எனக்கு குழப்பமாக இருக்குங்கிறாரு. கதிர் கொஞ்சம் ஓவர் தாங்கிறாரு, பழனிவேலும் கொஞ்சம் ஓவர் தாங்கிறாரு. அந்த சமயத்தில் அரசி சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணா எனக்கு இது சரின்னு தான் தோணுது. எங்கள் அப்பா எனக்காக இவ்வளோ பண்ணுறாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்குது. நீங்கள் செஞ்சது தப்பே இல்லைப்பான்னு அவங்க பேசுகிறாங்க. அதில் நடுவில் மீனாவும் ராஜீவுமே அதே தான் சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை, உங்களை மாதிரி அப்பா இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்ன உடனே இவரும் கொஞ்சம் நிம்மதி ஆகிறாரு. அடுத்து திருப்பி எல்லாரும் மாற்றி பேசிட்டு ரொம்ப இந்த அப்பா பொண்ணு பாசம் அதிகமாக இருக்கே அப்படிங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினச்சிங்க, அவங்க சொல்ல வந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய ஷார்ட்ஸ் வெர்ஷன் எல்லாம் வந்து இடம்பொருள் நவுங்கிற சேனலில் வரும், அந்த சீரியல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.